லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடு டாப் குவாலிட்டியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டோட டீட்டெயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடு கடைப்பல் போட்டிருக்கிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாடு வந்து 9 மாத சினியாக இருக்கிறதாவும் கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு 10 நாள் டைம் இருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடுங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல மாடு வந்து பார்த்தோன்னா வெயிட்டாக இருக்குது பாருங்கள். முன்கணம் பின்கணம்னு சொல்லி நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய மாடு. ரொம்பவும் முகலட்சணமான மாடு அப்படின்னே வந்து பார்த்தோன்னா சொல்லலாம். மடிவளம் காம்போலன்னு சொல்லி எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாதுங்க. நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு. தலையீத்துக்கே வந்து 15 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17-18 லிட்டர் கறவை கொடுக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டை பார்த்தா நமக்கு வந்து தெரியும். இந்த மாடு சாதாரணமாக வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்துக்கு 17-18 லிட்டர் கறவையெல்லாம் சாதாரணமாக கொடுத்துடும். இருந்தாலும் விற்பனையாளர் 15 லிட்டர் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஜெர்சி மாடாக இருக்கிறதுனால கிளைமேட் கண்டிஷனுக்கும் வந்து எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. ஹெச்எஃப் மாடு கறக்கிற பால் ஈக்குவலாக வந்து பார்த்தோம்னா கறக்கும். ரேட்டும் வந்து பார்த்தோம்னா நல்ல ரேட்டை வந்து இந்த மாட்டுக்கிட்ட இருந்து பால் ரேட்டும் கிடைக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை வந்து கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாடு வந்து குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறக்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. கை கறவைக்கும் சரி மிஷின் கறவைக்கும் சரி ரெண்டுக்குமே மாடு வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் முத்துநாய்க்கம்பட்டியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாட்டோட சார்ஜ் வந்து செப்பரேட்டாக வந்துடும், டெலிவரி சார்ஜ் வந்து செப்பரேட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஒரு ஜெர்சி மாடு வேணும், அதிக கறவை திறனில் வேணும், நல்ல டாப் குவாலிட்டியில் வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த மாட்டை வந்து கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டுக்கு ரொம்பவே டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது மாதிரியான டாப் குவாலிட்டியில் ஜெர்சி மாடு கிடைக்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரேர் தான். ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. இவங்ககிட்டயே வந்து பார்த்தோம்னா இன்னும் 4 டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு. 4மே வந்து நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள். கறவை திறன் வந்து பார்த்தோம்னா தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா 20-25 லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்குது. தலையீத்து மாடுகளும் இருக்குது, ஈத்து மாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. நான் வந்து சந்தைக்கு போய் 4 மாடு வாங்கலான் இருக்கேன், 5 மாடு வாங்கலான் இருக்கேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா சந்தையில் போய் நமக்கு நல்லா செக் பண்ணுறது கூட வந்து பார்த்தோம்னா டைம் இருக்காது. நமக்கு இந்த மாடுகள் வந்து பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட சொல்ல முடியாது. தரகுக்காரங்க வந்து பார்த்தோம்னா சொல்கிறத வச்சு நம்ம வந்து வாங்கிடுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. யூடியூப்லேயே வந்து பார்த்தோம்னா வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நேரில் போய் பார்த்து 5 மாடுகள் வேணும் அப்படின்னாலும் 5 மாடுகளையும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டாப் குவாலிட்டியில் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல உடம்பு கணத்தில் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுகள். கறவை திறனும் வந்து பார்த்தா சொன்ன மாதிரி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹெச்எஃப் மாடுகள் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் கிராஸே வந்து 20 லிட்டர்லாம் எடுத்துருது. நல்ல பியூர் ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகள் தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. 20-25 லிட்டர் கறவை கறந்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 5 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் முத்துநாய்க்கம்பட்டியிலிருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் 5 மாடுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நேரில் போய் பார்த்து மாட்டை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. மாட்டோட சார்ஜ் செப்பரேட்டாக, டெலிவரி சார்ஜ் வந்து செப்பரேட்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசுங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.